அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமன் இருக்கும் இடமே அயோத்தி. தசரத மன்னனிடம் 2 வரங்கள் கேட்கிறாள் கைகேயி. முதல் வரம், என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும். 2வது வரம், சீதையின் கணவன் 7 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும் என்று கேட்கிறாள் கைகேயி. 2 வரங்கள் கேட்டு தசரதன் என்ற யானை மீது விஷத்தை கொட்டி விஷம் தலைக்கு ஏற கொல்லன் ஊதும் உலைக்குறுத்து பெருமூச்சு விடுவது போல் மயங்கி விழுகிறார் தசரதன். பின்பு நிலைமையை உணர்ந்து, நீ வில்லம்பு தொடுத்தால் உன்னை ஜெயித்து விடுவேன். நீ சொல்லம்பு தொடுக்கிறாயே, உன்னை எவ்வாறு ஜெயிக்க முடியும்? உன் மனதை மாற்றிக்கொள் என்று கூறுகிறார் கைகேயி. கைகேயி மனம் மாறுவதாக தெரியவில்லை என்பதை தசரதன் உணர்ந்தார். இதனால் ஸ்ரீராமன் கானகம் செல்ல நேர்கிறது. தனி ஒருவனாக ராஜ உபச்சாரம் எதுவும் இல்லாமல், வெண்கொற்ற குடை இல்லாமல், சாமரம் வீசாமல், ராஜ விருதுகள் சொல்லாமல் கோசலை முன் வந்து நிற்கிறார் ஸ்ரீராமர். கோசலை மன்னர் போல் வந்து நிற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் இவ்வாறு வருவதைக் கண்டு, ராமா, உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கவில்லையா என்று கேட்கிறார். சிற்றன்னை கேட்ட 2 வரங்களால் நான் காட்டிற்கு செல்கிறேன் என்கிறார் ஸ்ரீராமர். கோசலை அழுகின்றார். சுமித்திரை லக்வணனை பார்த்து, லக்வணா, நீ ராமனுடன் காட்டிற்கு செல், ஆனால் தம்பியாக செல்லாதே. தொண்டு செய்யும் தொண்டனாக செல். ராமர் சீதை நாட்டிற்கு வந்தால் வா, இல்லையேல் அங்கேயே உயிரை விட்டுவிடு என்று கூறுகிறாள் சுமித்திரை. லக்வணனும், அண்ணா, நீ அரச பதவியை துறந்தது போல் என்னையும் துறந்து விடாதே, நானும் உன்னோடு வருகின்றேன் என்று கூறுகிறான். நீர் உள்ளவரை நிலமும் மீனும் உயிர் வாழும். அதுபோலத்தான் நானும் சீதா பிராட்டியாரும் நீங்கள் இருந்தால்தான் உயிர் வாழ்வோம் என்கிறார். இதனை கவிஞர் இவ்வாறு கூறுகிறார்: நீர் உலையெனில் உளமீனும் நிலமும், பார் உலையெனில் உலையாவும் பார்ப்புறின், நார் உளதனுவாய் நானும் சீதையும், ஆர் உளர் எனில் உளம் அருளுவாய் என்கிறார். லக்வணனும் ராமனும் வெளியே செல்கிறார்கள். அப்போது சீதாவும் வந்து, நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறுகிறார். உடனே ஸ்ரீராமன், சீதா, நீ அங்கே வரவேண்டாம், அது வெப்பம் மிகுந்த காடு என்று கூறுகிறார் ராமர். அதற்கு சீதா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்கிறாள். மேலும், சிங்கம் புலி இவற்றிடமிருந்து என்னை காப்பாற்ற இயலாத அற்ப வீரரா நீங்கள் என்று கேள்வி கேட்கிறாள். மேலும், ஸ்ரீராமர் இருக்கும் இடம்தானே எனக்கு அயோத்தி என்று கூறுகிறார். ஸ்ரீராமரும் அவளிடம் சண்டை எதுவும் போடாமல் அழைத்து செல்ல தயாராகிவிட்டனர். ஸ்ரீராமர், லக்வணன், சீதா கானகம் புறப்பட்டனர். இதை பார்த்த அயோத்தி மக்கள் எல்லோரும் மிகவும் வருத்தப்பட்டு அழுகிறார்கள். யார் யாரெல்லாம் அழுதார்கள்? ஆண், பெண், பெரியவர்கள், குழந்தைகள், மான், மயில், ஏன் ஒரு பெண்ணின் வயிற்றில் உருவம் இல்லாமல் இருக்கும் அந்த உயிர் கூட அழுகிறது என்றால் மற்றவரை என்ன சொல்வது? இதனை கவிஞர் இவ்வாறு கூறுகிறார்: கிள்ளையோடு பூவை அழுத கிளர் மாடத்து, உள் உறையும் பூசை அழுத உரு அறியாய், பிள்ளை அழுத பெரியோரை என் சொல்ல, வள்ளல் வனம் புகுவான் என்கிறார் கம்பர். ஸ்ரீராமரும், என் பிரியமான மக்களே, என் தந்தையின் கட்டளையால் தான் நான் காட்டிற்கு செல்கிறேன். என் தம்பி பரதன் மிகவும் நல்லவன், அவன் ஆட்சி புரிவான் என்று கூறுகிறார். இருந்தும் அயோத்தி மக்களுக்கு வருத்தம் தீரவில்லை. ஒரு 5 நாட்கள் கடந்து தசரதர் பட்டினியோடு ஸ்ரீராமரை நினைத்து கொண்டு இருக்கிறார். தசரதன், என் வாய்மையை காப்பாற்றுவதற்கு தானே நீ இந்த நாட்டை விட்டு செல்கிறாய். நீ விட்டு சென்ற இந்த நாட்டில் நான் எதற்கு வாழ வேண்டும்? உயிர் துறக்கிறேன் என்று கவலையில் சொல்கிறார். இதை கானகமே மிக விரும்பி நீ போகின்றாய். நீ துறந்த வளநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன் என்று கூறி உயிர் துறக்கிறார் தசரதர். சிறிது நாட்கள் கழித்து அண்ணனை காண பரதன் செல்கிறான்.
லக்குவணன் பரதன் மீது மிகுந்த கோபமாக இருக்கிறார். பரதன் ஸ்ரீராமரிடம், அண்ணா, எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். ஸ்ரீராமர், பரதா, எனக்கு மட்டுமல்ல, உனக்கும் தான் தந்தை கட்டளையிட்டிருக்கிறார். நீ அரசாள வேண்டும், நான் கானகம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். உடனே பரதன், சரி அண்ணா, நீங்கள் வரும் வரை நான் ஆட்சி புரிகிறேன். 14 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வரும்போது நீங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், இல்லையேல் என் உயிரை விட்டுவிடுவேன் என்று கூறுகிறார் பரதன். மேலும் பரதன், அண்ணா, உங்கள் திருவடியை அலங்கரிக்கும் பாதுகையை எனக்கு கொடுங்கள், அதற்கு கீழ் நான் ஆட்சி புரிகிறேன் என்று கூறுகிறார் பரதன். ஸ்ரீராமரும் தருகிறார். பிறகு மந்திரிகள் கூட்டத்தை கூட்டிய பரதன், இது ராமனின் ஆட்சி, என் அண்ணனின் பாதுகைக்கு கீழ் நான் ஆட்சி புரிவேன் என்று கூறுகிறார் பரதன். அதை நந்தியம் பதியிடை நாதம் பாதுகம் செந்தனி கோல்முறை செலுத்த சிந்தையான் இந்திரியங்களை அவித்து இருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான். நன்றி.